Hello everyone. November 2022 CA exam and December 2022 CMA exam ஸ்டூடெண்ட்ஸுக்கான GST amendments இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேஷன் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது GST amendments. GSTயில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் சப்ளைங்கிற ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த சாப்டரில் இருக்கிற முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பேரா கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் பை அன்இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் பர்சன்ஸ் டு எ மெம்பர் thereof ஃபார் கேஷ் deferred payment or other valuable consideration was treated as supply of goods அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஷெட்யூல் 2ல் இருந்திருக்கு. அதை இப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷெட்யூல் 2ல் என்ன வரும், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸை சப்ளை ஆஃப் குட்ஸ்னு சொல்லலாம், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு சொல்லலாங்கிறது ஷெட்யூல் 2ல் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பர்டிகுலர் பேரா சப்ளை ஆஃப் குட்ஸ்னு சொன்னதை, தட் இஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் பை அன்இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் பர்சன்ஸ் டு எ மெம்பர் thereof, அதனோட மெம்பர்ஸ்க்கு ஸோ குட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. இட் மே பி ஃபார் கேஷ் டெஃபர்டு பேமெண்ட் ஆர் அதர் வேரியபிள் கன்சிடரேஷன். அதை சப்ளை ஆஃப் குட்ஸ்னு ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. பட் சப்ளையில் இன்னொரு பேரா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது செக்ஷன் 7ல் சப்செக்ஷன் 1ல் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது. ஆக்டிவிட்டீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பை எ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் டு இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் வைஸ் வர்சா. இண்டிவிஜுவலை தவிர மற்ற பர்சன்கிற கேட்டகரியில் யார் யார், அது HUF அண்டு ஃபர்மு, கம்பெனி. சப்ளையில் புதுசாக ஒரு சப்செக்ஷன் 1 செக்ஷன் 7ல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை அ பர்சன் அதர் தேன் அன் இண்டிவிஜுவல் டு இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் வைஸ் வர்சா. இட் மே பி ஃபார் கேஷ் டெஃபர்ட் பேமெண்ட் ஆர் அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷன் இன்க்ளூடட் இன் த ஸ்கோப் ஆஃப் சப்ளை. இப்போ சப்ளையில் இன்னொரு பாயிண்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை எ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல். பர்சன்கிறதுல இண்டிவிஜுவலை தவிர மற்ற பர்சன்ஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற, அவங்களுக்கும் அவங்களுடைய மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ஸுக்குள்ளே வைஸ் வர்சா, அவங்களுக்கோ இவங்களுக்கோ கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் பை எ பர்சன் டு இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் வைஸ் வர்சா, ரிவர்ஸ்லேயும் வரலாம். பட் இது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது. அந்த பர்சன் அது ஃபார் கேஷ் டெஃபர்ட் பேமெண்ட் ஆர் அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷனாக இருந்தால் இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஸ்கோப் ஆஃப் சப்ளை. ஸோ அது சப்ளைங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ சப்ளைன்னு இருந்தால் தான் அதில் ஜிஎஸ்டி வரும். ஸோ இது சப்ளைங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்திருக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ஃபார் த பர்சன் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ஸ். இங்கே பர்சன்கிறது அதர் தேன் இண்டிவிஜுவல். இந்த பர்சனுக்கும் அதனோட மெம்பர்ஸ்க்கும் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இது சப்ளை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, தே ஷால் பி டீம்டு டு பி 2 செப்பரேட் பர்சன்ஸ். பர்சன் தனியாள், அதனோட மெம்பர்ஸ் தனியாட்கள் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பர்சன்ஸாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ த சப்ளை ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் இன்டர்சி, அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் அல்லது டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது டீம்டு டு டேக் பிளேஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்காக அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவலிட்டின்னு சொல்கிறது. டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவலிட்டி பை பர்சன்ஸ் டு அவாய்ட் ஜிஎஸ்டி பை சச் பர்சன்ஸ். அதாவது இந்த பர்சன் அண்ட் அந்த மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது சப்ளைக்குள்ளே வராது அப்படின்னா ஜிஎஸ்டிலேருந்து அவங்க ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவலிட்டி அப்படிங்கிறத இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரிவென்ட்ஸ் த யூஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவலிட்டி பை சச் பர்சன்ஸ் டு அவாய்ட் ஜிஎஸ்டி லயபிலிட்டி. ஸோ அந்த பர்சன்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவலிட்டிங்கிறத யூஸ் பண்ணி ஜிஎஸ்டியிலேருந்து அவங்க லயபிலிட்டியிலேருந்து தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது சப்ளையில் வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்தது சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி. இதில் காம்போசிஷன் லெவின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். காம்போசிஷன் லெவி எதுக்கெல்லாம் எந்தெந்த குட்ஸுக்கெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதில் இப்போ அடிஷ்னலாக சில குட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆர் பிளாக்ஸ்
building bricks, bricks of fossil meals, earthen or roofing tiles. இந்த மாதிரியான goods manufacturer பண்ற பர்சன்ஸும் ineligible to opt for composition levy. இது compositionல வந்திருக்கிற ஒரு amendment. அடுத்தது GST exemptions ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அதில் வந்திருக்கிற amendments. இப்போ இந்த இதில் எப்படி பார்க்க போகிறோம்னா, amendments இருக்கிற எக்ஸம்ஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, புதுசாக என்ன amendments கொண்டு வந்திருக்காங்க, அதாவது புதுசாக எக்ஸம்ஷன் எது இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது இருக்கிற எக்ஸம்ஷன் எதை டெலீட் பண்ணியிருக்காங்க, இந்த 3 பாயிண்ட்டுமே இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், அமெண்ட்மெண்ட்ஸ் இன் த எக்ஸிஸ்டிங் எக்ஸம்ஷன். இப்போ இருக்கிற எக்ஸம்ஷனில் சில சேஞ்சஸ் மட்டும் எது அதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பியூர் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஆர் அதர் காம்போசைட் சப்ளைஸ் இன்வால்விங் சப்ளை ஆஃப் குட்ஸ். இந்த பியூர் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் டெரிட்டரி, அதோட கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் என்டிட்டின்னு சேர்ந்து இருந்திருக்கும் பழைய எக்ஸம்ஷன் ப்ரொவிஷனில். அதில் இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் என்டிட்டிங்கிற வேர்டை ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூர் சர்வீசஸ் டு கவர்மெண்ட் பை வே ஆஃப் எனி ஆக்டிவிட்டி இன் ரிலேஷன் டு ஃபங்க்ஷன் என்ட்ரஸ்டட் டு எ பஞ்சாயத் அண்டர் ஆர்டிகல் 243G ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் இன் ரிலேஷன் டு எனி ஃபங்க்ஷன் என்ட்ரஸ்டட் டு முனிசிபாலிட்டி. இது ஆர்டிகல் 243W ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் அவங்க ஒமிட் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் என்டிட்டிங்கிற வேர்டை மட்டும் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று, காம்போசிட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த சர்வீசஸுமே இந்த காம்போசிட் சப்ளையும் ப்ரொவைடட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் என்டிட்டின்னு இருந்ததில் கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் என்டிட்டிங்கிறத ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போசிட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இன் விச் த வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸுங்கிறது நாட் மோர் தென் 25% ஆஃப் த வேல்யூ ஆஃப் that composite supply. That supply is provided to central state government etc. by way of any activity. மேலே சொன்ன மாதிரி the function entrusted to panchayat or in relation to any function entrusted to municipality. ஸோ இந்த ரெண்டு ப்ரொவிஷன்லேயுமே, இந்த ரெண்டு எக்ஸம்ஷன்லேயுமே கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் என்டிட்டிங்கிற வேர்டை மட்டும் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸம்ஷன், தட் இஸ் எக்ஸம்ஷன் ஆன் சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இதில் ஒரு சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் வந்திருக்கு? வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/1/2022 இருந்து தி எக்ஸம்ஷன் ஆன் சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் ஆர் வித்தவுட் பிலாங்கிங்ஸ். பேசஞ்சர்ஸ் கூட பிலாங்கிங்ஸ் இருக்கலாம், அக்கம்பெனட் பிலாங்கிங்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இதுக்கு எக்ஸம்ஷன் இருந்தது. அதில் பை நான் ஏர் கண்டிஷன்டு கான்ட்ராக்ட் கேரியேஜ் அதர் தேன் ரேடியோ டாக்ஸி எக்ஸ்க்ளூடிங் டூரிசம், கண்டக்டட் டூர், சார்ட்டர் ஆர் ஹையர் and stage carriage other than air conditioned stage carriage இந்த இது இருந்தது. இந்த எக்ஸம்ஷன் shall not be available if the above services are supplied through an ECO, electronic commerce operator மூலமாக இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணினாங்க அப்படின்னா அதோட அந்த சர்வீசஸ் ஆர் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 9 subsection 5. செக்ஷன் 9 subsection 5 இதில் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா CGST ஆக்டில் இந்த எக்ஸம்ஷன் அவங்களுக்கு வராது. தட் இஸ் the exemption on services of transport of passengers. இதில் பை நான் ஏர் கண்டிஷன் கான்ட்ராக்ட் கேரியேஜ் இதெல்லாம் ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்கிறது தான். இந்த எக்ஸம்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் when such services are supplied through an ECO and notified under section 9 subsection 5 of CGST Act. அதே மாதிரியே அதுக்கு ரிலேட்டடான அடுத்தது இன்னொன்று, exemption on transport of service of transportation of passengers with or without accompanied belongings by metered cabs or auto rickshaws. இந்த auto rickshaws including e-rickshaws படிச்சிருப்போம். இந்த exemption shall not be available if such services are supplied through electronic commerce operator and notified under section 9 subsection 5 of CGST Act. ஸோ முதல்ல பார்த்தது ரெண்டும் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான சர்வீசஸ்ஸு. அதில் கவர்மெண்டல் அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் என்டிட்டிங்கிற வேர்டை மட்டும் எடுத்திருக்காங்க, ஒமிட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸில் இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் இன் சப்ளைடு த்ரூ அன் ECO அண்ட் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 9 subsection 5 ஆஃப் CGST ஆக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்வீசஸ் ப்ரொவைடட் டு சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி administration under any training program
அதில் 75% or more of total expenditure is borne by central government or state government or union territory இருந்ததுன்னா இதில் இந்த amount 75% or more of total expenditure is to be borne by government இருக்கணும். இந்த எக்ஸம்ஷனில் இந்த ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது நியூ எக்ஸம்ஷன், புதுசாக ஒரு எக்ஸம்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நேஷனல் பெர்மிட்டை கிராண்ட் பண்ணுறது, ஒரு குட்ஸ் கரியேஜுக்கு நேஷனல் பெர்மிட் கிராண்ட் பண்ணுறது டு ஆப்ரேட் த்ரூ அவுட் இந்தியா அல்லது கான்டிகஸ் ஸ்டேட்ஸ். கான்டிகஸ் ஸ்டேட்ஸ்னால் அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டேட்ஸ், இந்தியா முழுக்கவோ அல்லது அடுத்தடுத்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்கோ நேஷனல் பெர்மிட்டை கிராண்ட் பண்ணுற சர்வீசஸ், அதுக்கும் எக்ஸம்ஷன். அண்ட் எக்ஸிஸ்டிங் எக்ஸம்ஷன் ஒன்று வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா சர்வீஸ் ஆஃப் லீசிங் ஆஃப் அசெட்ஸ் பை ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் டு இந்தியன் ரயில்வேஸ். என்ன அசெட் அவங்க லீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸ் இன்க்ளூடிங் வேகன்ஸ், கோச்சஸ், லோகோஸ். இதுக்கு ஆல்ரெடி எக்ஸம்ஷன் இருந்தது. அந்த எக்ஸம்ஷனை இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இது எக்ஸம்ஷனுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்தது ஐடிசியில் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஐடிசி கேன் பி அவைல்டு பை த ரிசிபியன்ஸ் ஒன்லி இஃப் சப்ளையர்ஸ் ஹாவ் அப்லோடட் த ரெலவெண்ட் இன்வாய்சஸ் ஆர் டெபிட் நோட்ஸ் இன் த GSTR 1 ஆர் IFF, Invoice Furnishing Facility, and such details have been communicated to the recipients in GSTR 2B. ஸோ ஐடிசி அவைல் பண்ணணும்னு சொன்னால் இந்த ரிசிபியன்ஸ் அதை அவைல் பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய பர்டிகுலர் இன்வாய்ஸ் ஆர் டெபிட் நோட்டை கண்டிப்பாக சப்ளையர் GSTR 1 அப்லோட் பண்ணியிருக்கணும். அதோட GSTR 2Bயில் அது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இருந்தால் தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஐடிசி கிளைம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த இன்வாய்சஸ் எல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலையோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஒரு எலிஜிபிள் கிரெடிட்டாக ப்ரொவிஷனலாக அவைல் பண்ணுற மாதிரி இருந்த ஸ்கீமை இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ ஏர்லியர் இருந்தது ஐடிசி in respect of invoices or debit notes not uploaded by the supplier in their form GSTR 1 or IFF could be availed up to 5% of the eligible credit available in respect of such invoices or debit notes, the details of which had been furnished by the supplier in their form GSTR 1 using IFF. அப்போ இந்த ப்ரொவிஷனலாக இருந்த ஐடிசிங்கிறது இப்போ கிடையாது. இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணலைன்னா அவங்க கண்டிப்பாக ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஸோ GSTR 1 சப்ளையர் அந்த இன்வாய்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதோட அந்த டீட்டெயில்ஸ் கம்யூனிகேட்டட் டு தி ரெசிபியன்ட் இன் GSTR 2B அதில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ். ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசாக ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் அதோட ஆஸ் வெல் அஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/1/2022 அடுத்தது இப்போ 40 lakhs லிமிட், த்ரெஷோல்டு லிமிட்னு சொல்லுவோம் இல்லையா? டேர்ன் ஓவர் 40 lakhs தாண்டிச்சுன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணுறவங்க, இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறது ப்ரொவிஷன். ஸோ இந்த ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2019 exempts any person who is engaged exclusively in intrastate within the same state supply of goods and whose aggregate turnover in the financial year does not exceed 40 lakhs from obtaining GST registration. Intrastate supply of goods தான் பண்ணுறாங்க. அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 40 lakhs தாண்டலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் the persons engaged in making the following supplies, கீழே இருக்கிற இந்த குட்ஸை சப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த above said exemption, இந்த 40 lakhsங்கிற எக்ஸம்ஷன் வராது. ஐஸ்கிரீம் அண்ட் அதர் edible ice and whether or not containing cocoa, பான் மசாலா, டொபாக்கோ அண்ட் மேனுஃபேக்சர் டொபாக்கோ சப்ஸ்டிடியூட்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த 40 lakhsங்கிற எக்ஸம்ஷன் லிமிட்டு வராது அப்படின்னு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. பட் இப்போ 1/4/2022 இருந்து இந்த enhanced threshold limit of 40 lakhs for registration அப்படிங்கிறது available to person exclusively engaged in making of supplies of goods not applicable. அதாவது இந்த 40 lakhs turnover லிமிட்டை தாண்டினா சப்ளை ஆஃப் குட்ஸ் இன்ட்ராஸ்டேட்டில் பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன், அந்த அப் டு 40 lakhsங்கிற வரை இருக்கிற எக்ஸம்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு சப்ளையர்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆர் பிளாக்ஸ்
building bricks, bricks of fossil mills, earthen roofing tiles, etc. இப்போ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ காம்போசிஷன் ஸ்கீம் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரர் ஆஃப் ஐஸ்கிரீம், எடிபிள் ஐஸ் அண்ட் பான் மசாலா, டொபாக்கோ அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதுலேயும் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த இது தான் பார்த்தோம். இந்த மேனுஃபேக்சரர் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு, பிளாக்ஸு, பில்டிங் பிரிக்ஸ் அதை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரூல் 23. இதில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் அப்ளிகேஷன் ஃபார் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பை ரிஜிஸ்டர்டு பர்சன் பெர்மிட்டட் பியாண்ட் த ஸ்டிப்புலேட்டட் டைம். இப்போ கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை, அதை ரிவோகேஷன் பண்ணுறதுக்கு அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கான டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இது. த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் அப்ளிகேஷன் ஃபார் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பெர்மிட்டட் பியாண்ட் த ஸ்டிப்புலேட்டட் டைம். அது எந்த அளவுக்கு எந்த ஆஃபீஸருக்கு எவ்வளவு டேஸ் பவருங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பை த அடிஷனல் கமிஷனர், இந்த டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அடிஷனல் கமிஷனர் ஆர் ஜாயிண்ட் கமிஷனர் 30 டேஸை தாண்டாமல் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அண்ட் தென் த கமிஷனர் ஃபார் அ ஃபர்தர் பீரியட் நாட் எக்ஸீடிங் 30 டேஸ். அதுக்கு மேலே இன்னும் 30 டேஸ்னால் அது கமிஷனர் அதுக்கு கிராண்ட் பண்ண முடியும், அவருக்கு அந்த பவர் இருக்குது. அடுத்தது டேக்ஸ் இன்வாய்ஸ் அல்லது கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸ், இவேபிள், இதுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்வாய்ஸிங் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. இப்போ அதில் 20 crores வரைக்கும் லிமிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இன்வாய்ஸிங் மேண்டேட்டரி ஃபார் ஆல் ரிஜிஸ்டர்டு பிஸ்னஸஸ் வித் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன் எனி ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர் ஃப்ரம் 2017-18 onwards greater than 20 crores. 20 crores இதை மாற்றிருக்காங்க. இதோட அடுத்தது இன்னொன்று, any person who has obtained a unique identity number, UIN வாங்கியிருக்கிறவங்க registered person கிடையாது. as per the definition of registered person, ஜிஎஸ்டியில் registered personங்கிற கேட்டகரியில் அவங்க வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா எனி இன்வாய்ஸ் issued to such a person having a UIN, it shall be considered as invoice issued to B2C, business to consumer இஷ்யூ பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம், அந்த சப்ளைக்கு இஷ்யூ பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஷேல் பி ரெக்வயர்ட் டு கம்ப்ளை வித் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் டைனமிக் QR கோடு. அப்போ அதில் டைனமிக் QR கோடு ரெக்யர்மெண்ட்டை அவங்க கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவேபிள் ஜென்ரேஷன், இது பிளாக் பண்ணுறது ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அவுட்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பை டிஃபால்ட்டிங் ரெஜிஸ்டர்ட் பர்சன். டிஃபால்ட்டிங் ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா என்ன, அவங்க பண்ண வேண்டிய GSTR ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணாமல் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள டிஃபால்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் நீங்கள் சொல்கிறோம். அப்படி டிஃபால்ட் பண்ணியிருக்கிறவங்க இவேபிள் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் தர் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ், இன்வர்ட் சப்ளைக்கு அவங்க ஜென்ரேட் பண்ண முடியும். பிளாக்டு ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அவுட்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அடுத்தது டிலேடு ஃபைலிங் ஆஃப் GSTR1 ஆர் GSTR3B, லேட்டாக ஃபைல் பண்ணினா அந்த லேட் ஃபீஸ், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ். ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன், அவருக்கு 3 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம் இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சனை. அவருக்கு நில் அவுட்வர்ட் சப்ளையே இல்லை, அல்லது டேக்ஸ் பேயபிள் இன் GSTR3Bங்கிறது நில்லுன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தால் அவர் அந்த ரிட்டர்ன் லேட்டாக ஃபைல் பண்ணும்போது லேட் ஃபீஸாக 500 rupees கட்ட வேண்டியது இருக்கும். இந்த 500ங்கிறது 250 அண்டர் CGST and 250 under SGST இருக்கும். If such registered person உடைய aggregate turnover in preceding financial year 1.5 crores or less than 1.5 crores இருந்ததுன்னா அவருக்கு லேட் ஃபீஸு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது லேட்டாக இருந்தால் லேட் ஃபீஸு 2000. இதில் 1000 அண்டர் CGST அண்ட் SGST ஒன்றுக்கும் தனித்தனியாக வரும். இஃப் டர்ன் ஓவர் கிரேட்டர் தேன் 1.5 crores but less than equal 5 crores, aggregate turnover in the preceding financial year greater than 1.5 crores less than equal 5 crores இருந்ததுன்னா அங்கே லேட் ஃபீஸ் ஃபார் delayed filing of GSTR1 or GSTR3B 5000 வரும். இதில் 2000 each under CGST SGST. இதை தவிர மற்ற ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எல்லாரும், மேலே இந்த 2 கேட்டகரி பார்த்தோம்ல, இதை தவிர மற்ற ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எல்லாருக்கும் லேட் ஃபீஸ் as specified in section 47. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த GST for November 2022 CA exam and December 2022 CMA எக்ஸாமுக்கானது பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.